கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று உறவின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய உறவுகளை நாம் நினைத்து பார்ப்போம். இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய நட்பு உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து உறவுகளும் நம்முடைய வாழ்வுக்கு முக்கியமானவை என்பதை இந்த தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்ற அந்த மூவொரு கடவுள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, எவ்வாறு தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்ற மூவொரு கடவுளும் ஒன்றாக இணைந்து உறவின் ஒரு பிணைப்பாக உறவாக வாழ்கின்றார்களோ, அதே போல நாமும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மூவொரு கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்பது ஒரு அறிவு சார்ந்தவைகள் அல்ல, மாறாக அது உணர்வு சார்ந்தவை, உறவு சார்ந்தவை. இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுவோம். அதே போல நாமும் நம்முடைய உறவுகளுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்து, உறவுகள் தான் நம்முடைய வாழ்விலே உண்மையான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாழ்வினுடைய உச்சத்திற்கு செல்லுகின்ற அந்த வழிகாட்டுதலையும் நமக்கு தருகின்றவைகள் என்ற அந்த உண்மையை அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்ளுவோம். பல தருணங்களிலே நாம் பொருளுக்கும், பணத்திற்கும், நிலத்திற்கும், இவ்வுலக காரியங்களுக்கும் அதிமுக்கியத்துவம் கொடுத்ததால் பல உறவுகளை இழந்திருக்கின்றோம். பல உறவுகளை விட்டு பிரிந்து உறவுகளை துண்டித்து நாம் அனைவரும் வாழ்ந்திருந்திருக்கலாம். இந்த நேரத்திலே அந்த உறவுகளை நாம் எண்ணி பார்ப்போம். உறவுகள் இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்வு நிலையே இல்லை. ஆகவே இந்த உறவு, உணர்வு என்ற அந்த மனப்பான்மைகளை மீண்டும் நாம் வளர்த்தெடுப்போம். இன்னும் அதற்கு அதிமுக்கியத்துவம் கொடுப்போம். அறிவு சார்ந்த அந்த நிலைகளில் இருந்து விலகி உறவு சார்ந்த நிலைக்கு நாம் வருவோம். அதே நேரத்திலே உணர்வு பூர்வமாக இந்த உறவுகளை நாம் அங்கீகரிப்போம். உணர்வு பூர்வமாக அனைத்து உறவுகளையும் ஏற்றுக்கொள்ளுவோம். எவ்வாறு தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒன்றாக இணைந்து ஒரே கடவுளாக இருக்கின்றார்களோ, அதே போல அனைத்து உறவுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு உறவு சார்ந்த, உணர்வு சார்ந்த ஒரு உணர்வாக, ஒரு உண்மையான ஒரு உறவாக மாறிட, அனைத்து உறவுகளையும் மாற்றிட இந்த மூவொரு கடவுளை பார்த்து நாம் வரம் கேட்போம். குழந்தை பருவத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இறைவன் நாம் கல்லறைக்கு செல்லுகின்ற வரையிலே நம்மோடு உடன் பயணிக்கின்றார், உறவின் வழியாக நம்மோடு தொடருகின்றார் என்ற உண்மையை அறிந்து புரிந்து மூவொரு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவதோடு, மூவொரு கடவுளை போல நாமும் உறவுகளோடு இணைந்து வாழுவோம். அதற்கான வரத்தை நாம் இறைவனிடம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.